அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். பரதனின் துன்புற்ற உள்ளத்தை தேற்ற கோசலை தாய் உள்ளம் உருகி அழுதல். பாடல் எண் 919. தவறிழைத்த வாய்மொழியை தாயவளே நினைத்தழுதாள். கவலைகளால் துவள் நெஞ்சை கண்டு நீண்ட பனிக்கரங்கள் துவண்டவரின் தலை வருடி தூய் மடியோடு இணைப்பது போல் அவன் மனத்தை தேற்றிடவே அன்புருக அணைத்தழுதாள். இதுவே 919வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். தவறிழைத்த வாய்மொழியை தாயவளே நினைத்தழுதாள் என்ற முதல் வரிக்கான விளக்கம், பரதனை நோக்கி பேசிய வார்த்தைகளால் விளைந்த குற்றத்தை, தன்னுடைய வார்த்தைகளில் எழுந்த குற்றம் மிகுந்த வார்த்தைகளை எண்ணியும், தன்னுடைய உடல் மொழியை எண்ணியும், குற்றம் மிகுந்த அந்த உடல் மொழியை எண்ணியும் அவள் மிகவும் மனம் வருந்தி அழுதாள். கவலைகளால் துவள் நெஞ்சை கண்டு நீண்ட பனிக்கரங்கள், உள்ளம் கவலையுற்று போயிருக்கக்கூடிய ஒருவரை பார்த்து இறக்கப்பட்டு நீண்டு வந்த பனிக்கரங்கள் துவண்டவரின் தலை வருடி தூய் மடியோடு இணைப்பது போல், அவ்வாறு உள்ளம் துவண்டு போய் இருக்கக்கூடிய அந்த நபருடைய தலையை தன்னுடைய குளிர்ச்சி மிகுந்த பனிக்கரங்களால் தாங்கி எடுத்து அந்த தலையை வருடி கொடுத்து அவரை தன்னுடைய தூய்மை மிக்க மடியோடு இணைத்து அணைத்துக் கொள்வது போல் அந்த தாயும் அவன் மனத்தை தேற்றிடவே அன்புருக அணைத்தழுதாள். உள்ளம் கலங்கி போய் இருக்கக்கூடிய அந்த பரதனுடைய உள்ளத்தை தேற்றுவதற்காக அவனை தன்னுடைய அன்புமிக்க அந்த பனிக்கரங்களை போன்ற தாய்மை கரங்களால் அவள் அணைத்து அவனை வருடி கொடுத்து அன்போடு தன்னுடைய உள்ளம் உருக அணைத்து அந்த தாய் அழுகையை வெளிப்படுத்தினாள். இதுவே 919வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 920வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்களிடம் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.